Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம ரமடான் கலெக்ஷனா சூப்பரான நம்ம ஜுவல்லரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம். வாங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது necklace செட்டுங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் காமிக்கிறது வந்து செட்டா உள்ள அந்த வந்து necklace வந்து எடுத்துறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செட்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து necklace கீழ வந்து பெரிய வந்து ஒரு லாங் செயின் கொடுத்து அது டாலர் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லங்க இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு ரிங் இருந்து தோடும் இருக்கு. அது இல்லாம இதுக்கு நெத்திச்சூடியும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது எந்த மாதிரி Dressக்குலாம் நீங்க போடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து லெஹங்காக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மாதிரி சோலிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பட்டு சாரீலாம் கட்டினீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க இதோட பிரைஸ் எவ்வளவு அதோட விலை எவ்வளவுன்னு கேட்டிங்க ரொம்ப கம்மி தான். இதோட விலை மொத்த செட்டே நமக்கு வந்து 650 தான். சோ நமக்கு பாருங்க இது வந்து 1000 rupees போட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்ல வாங்குறதுனால இது வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா 650 தான் போட்டு கொடுக்குறாங்க. சோ சாதாரணமா நம்ம கடையிலலாம் போய் வாங்குனீங்கன்னா இந்த ரேட் வந்து ரொம்ப வந்து கூட இருக்கும். அது இல்லாம இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து கம்மியா உள்ளவங்க கூட போட்டா கூட அதோட பிரைட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி கூட நீங்க வாங்கி இது மாதிரி எல்லா Dressக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி போடலாம். இதுலயே உங்களுக்கு ஃபுல்லா கோல்டன் கலர் இருந்தா கூட அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய நம்ம ஒரு நெக்லஸ் செட் தான் பார்க்க போறோம். இது வந்து சின்ன குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு Dress கூட போட்டா கூட ரொம்ப அழகா இருக்குங்க. அது மட்டும் இல்ல இதோட விலையும் ரொம்ப கம்மி தான். இதோட விலையை பாத்தீங்கன்னா 150 தான். சோ நமக்கு வந்து இது வந்து நெக்லஸ் இருக்கு. அதோட இது வந்து கம்மலும் நமக்கு இதுல கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இதுக்கு வந்து நமக்கு கோல்டன் ஒயிட் கலர் கொடுத்திருக்காங்க. கோல்ட் கலர் செயின் வருது. ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு அது ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. பாருங்க இப்போ நான் வந்து ஓபன் பண்றேன். உங்களுக்கு சின்ன செயினும் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் பெருசாவே கொடுத்திருக்காங்க. பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் வெளியில எடுத்தனா அது இல்லாம நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஞ்சம் நல்ல வெயிட்னஸா இருக்கு உங்களுக்கு. இதுல நல்ல இந்த கம்மலும் நமக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இது மேட்சாவும் அழகா இருக்கு. சோ இது மாதிரி வாங்குங்க. இது நாங்க என்ன பண்ணோம் ஹோல்சேல் ரேட்ல தான் வாங்கணும். அதனால தான் இது 150. சாதாரண கடையில போய் வாங்குனீங்க கூட 250 இல்ல 275 கூட இருக்குங்க. அடுத்து வந்து நான் ஒரு நெக்கோட நம்ம வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து வச்சு வாங்கியிருக்கேங்க. சோ அதையும் நம்ம இப்ப ஓபன் பண்ணிடலாம். இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு விதமாக வாங்கியிருக்கேங்க. ஒன்னு ஃபுல்லா வந்து நமக்கு ஒயிட் கல்லும் ரெண்டாவது வந்து கோல்ட் கல்லும் வந்து வச்சு வாங்கியிருக்கேன் நான். சோ இது எப்படின்னா நமக்கு வந்து இந்த நெக்லஸ் வந்து தொங்காது. கழுத்தோட அப்படியே ஒட்டி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் இது. ஃபுல்லா அப்படியே கழுத்தோட நீங்க ஒட்டி போடுற மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இது. நீங்க இது மாதிரி வாங்கி போறதுன்னா குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது. அது இல்லாம இதோட ரேட்டும் ரொம்ப கம்மி. இது வந்து நமக்கு வந்து ஒரு 100 rupees கம்மி தான். ஒரு 90 rupees தான் இது வந்து. ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம இதுவும் ஹோல்சேல் ரேட்ல தான் வாங்குனது. சோ அதனால நீங்க வந்து மேக்ஸिमम இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்குறதா நார்மலா கடையில வாங்காம ஹோல்சேல் ரேட்ல உள்ள கடையில வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். ரெண்டாவது நான் ரெண்டு கலரையும் எடுத்துர்க்கேன். ஒன்னு ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன், ஒன்னு வந்து கோல்ட் ஸ்டோன் வச்சு எடுத்துர்க்கறாங்க. இது ஒன்னு போட்டாலே உங்களுக்கு போதுங்க. வேற எதுமே தேவை கிடையாது. ரொம்ப வந்து அட்ராக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாவா இருப்பீங்க. அடுத்து வந்து ஒரு நெக்லஸ் செட் பார்க்க போறோம். இதுல வந்து ஸ்டோன் மட்டும் இல்ல. இதுல வந்து நமக்கு வந்து அந்த மணி வச்சியும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு இது. சோ இதை நம்ம ஓபன் பண்ணிரலாம். அது இல்லாம இதுக்கு வந்து பின்னாடி வந்து செயின் கொடுக்கல பாருங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வந்து கயிறு தான் கொடுத்திருக்காங்க. அதனால நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். சோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து விட்டு போனாலும் உங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து அழகா இருக்கு பாருங்க. இதுவும் நமக்கு வந்து எல்லா வித Dressக்கும் போறதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். அது இல்ல இதுவும் நமக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். இது மொத்தமே வந்து 100 rupees தாங்க வந்துச்சு. சோ இதுவும் ரொம்ப வந்து அழகான ஒரு நெக்லஸ். நம்ம வந்து இயரிங் செட் தாங்க பார்க்க போறோம். சோ நம்மளுடைய Dressக்கு மேட்சா நம்ம வந்து என்ன அதிகமா வாங்கக்கூடியது வந்து இயரிங் தான். சோ நமக்கு வந்து நம்மளுடைய Dressக்கு ஏத்த மாதிரியோ இல்ல வந்து பொதுவா எல்லா Dressக்கும் மேட்ச் ஆகுற மாதிரியோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். சோ இது மாதிரி தான் நான் எடுத்துர்க்கறேங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து பெரிய வந்து ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக
காமிக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். இந்த இங்கே வந்து இயரிங் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து விலை கூட தான், 250 தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு மணியும் வச்சுருக்காங்க, அழகாக ஸ்டோனும் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனாலும் நல்லா கிராண்டான ஒரு saree கட்டினாலும் இது வந்து நமக்கு இந்த இயரிங் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டு சாரீக்கெலாம் கட்டணும்னா ஜிமிக்கி தாங்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து எடுத்துக்கிறது ஜிமிக்கி தான். ஸோ இதோட ரேட் வந்து ரொம்ப சீப் தான். ஸோ நான் அது வந்து இங்கே வாங்கலை, இது வந்து சென்னையில் வாங்கினது. ஸோ இது வந்து ரொம்ப 100 rupees தான் இந்த ஜிமிக்கி வந்து. அது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து சுடிதாருக்கெலாம் போடுறதுக்காக இந்த மாதிரி வெயிட்லெஸ் தோடு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து வெயிட்டான தோடு போட்டால் காது வந்து ரொம்ப இழுக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தோடு தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வெயிட்லெஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ரேட் வந்து ஒரு 100க்கு மேலே தான் போகும், கம்மியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் வாங்கியிருக்கேன் சில்வரில். ஃபுல்லாக வந்து சில்வர் இருக்கும், மேலே மட்டும் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்கியிருக்கிறது வந்து ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் வச்சது தான். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு லாங் சுடியோ இது மாதிரி போடுறதுக்கோ இல்லை ஃப்ராக் போடுறதுக்கோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி இயரிங் போடுறது. அது இல்லாமல் நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங்கோட நமக்கு வந்து சைடில் மாட்டக்கூடிய நமக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த இது மாட்டலும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நல்லா கோல்டன் கலர் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் நமக்கு என்னென்னா இந்த மாதிரி லெஹங்கா போடுறதுக்கோ இல்லை சோலி ட்ரெஸ் போடுறதுக்கோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். saree கட்டினாலும் இது வந்து நமக்கு இந்த மாதிரி கோல்டு ஸ்டோன் வச்சு ஏதாவது saree கட்டினீங்கன்னா அதுக்கும் போடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுக்காக நான் வந்து இந்த செட்டும் வாங்கியிருக்கிறேன். அடுத்து வந்து நான் ஒரு லாங் செயின் வந்து எடுத்துருக்குறேங்க. ஸோ இதுவும் வந்து ஒயிட் ஸ்டோன் அண்டு கோல்டு ஸ்டோன் வச்ச மாதிரி எடுத்துருக்குறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் அண்ட் கோல்டு ஸ்டோன் தான் இருக்கும். ஸோ இது எப்படின்னா ஃபுல்லாக கோல்டு ஸ்டோன் இருக்காது, அந்த கோல்டு கலர் அந்த இது கொடுத்துருப்பாங்க, எனாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ஹார்ட்டும் ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இது வந்து சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வந்து ரிங்கு எடுத்துருக்குறாங்க. ஸோ இது ட்ரெஸ்ஸுக்கு நான் மேட்சாக எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் உள்ளது லைட் கலர், இன்னொன்று வந்து நல்லா கொஞ்சம் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் வச்சு எடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ ரொம்ப சீப்பாக தான் இதோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த செயினோட செட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று வந்து 100 rupeesங்க. ஸோ இந்த ரிங்கை பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 75 rupees தான். ஸோ இது 2 ரிங்கு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பேங்கிள்ஸுங்க. ஸோ நான் பேங்கிள்ஸ் வந்து அதிகமாக எடுக்கலை, ஏன்னா ஏற்கனவே நிறைய வச்சுருக்கனால இப்போ தேவையானதை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு கலர் வச்சது. ஸோ இதை எடுத்துருக்கேங்க. இது வந்து கேரண்டி, இது வந்து நிறைய நாள் வந்து நமக்கு வந்து ஒரு 2-3 years போட்டாலும் இதோட ஸ்டோன் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ அது இல்லாமல் கருக்காதனால நான் இந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம வந்து கேரண்டி உள்ள வச்ச ஸ்டோன் வச்ச நான் வந்து பேங்கிள்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ 4 பேங்கிள்ஸ் வந்து இது வந்து 200 rupees. அதே மாதிரி இது வந்து ஃபேன்சி தான். இது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளாஸ்டிக் வந்து உள்ளே வந்து வளையல் ஒன்று கொடுத்து மேலே வந்து ஸ்டோன் மட்டும் அதை வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்துலாம் என்னென்னா நமக்கு கேரண்டி சொல்ல முடியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இது வந்து இருக்கும். ஸோ நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வந்துட்டு வச்சுட்டோம்னா கழட்டி வச்சுட்டோம்னா நீங்கள் அடிக்கடி இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் அதோட ஸ்டோனும் நமக்கு வந்து கொட்டாது. நம்ம அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு சீக்கிரமாக என்ன ஆகுனா அந்த ஸ்டோனுடைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது மாறிடும். அடுத்து வந்து நான் வச்சுருக்கேன் வந்து இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே என்னென்னா கண்ணாடி தான், கிளாஸ் வளையல் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்கனால இது வந்து நம்ம ரஃப் யூஸாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி போட்டு கழட்டி வைக்கலாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து கோல்டு இது மாதிரி கிளாஸ் வளையலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட ரேட்டில் வந்து 30 rupees தான். ஸோ இதோட ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டும் 200 தான். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவும் அழகாக இருக்குது. இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இதை நான் போட்டுக்கலாம். ரெண்டாவது சாரீலேருந்து நம்ம சோலிலேருந்து லெஹங்காலேருந்து போடுறதுக்கு எல்லா வித ட்ரெஸ்ஸுக்குமே நல்லா வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நான் பேண்ட் ஐட்டம் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம ஃபெஸ்டிவல்னால் எல்லாருமே வந்து எடுக்கக்கூடியது தான் பேண்டு, கிளிப்பு, அதுக்கு மேட்சாக வந்து நம்ம வந்து தோடு இது மாதிரிலாம். ஸோ இப்போ நான் வந்து ரஃப் யூஸ்க்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது நான் பேண்ட் எடுத்துருக்கேங்க. ஸோ ரொம்ப பெரிய பேண்ட் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்டோன் வச்சது வந்து ஒரு 2 எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்துருக்கிறேன். இதுவும் ஸ்டோன் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுட்டா அது மாதிரி 2 எடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம வந்து குத்தக்கூடிய சைடோடைய ஹேர் பின்னு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பூ குத்தக்கூடிய ஹேர் பின்னு, இது மாதிரி நார்மலாக நம்ம வந்து எப்போவுமே எடுக்கக்கூடியது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மெஹந்தி வைக்கக்கூடிய கோன்ஸு இதுக்குள்ளே தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இது வந்து நமக்கு தெரியும், எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதான், எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கக்கூடியதான். ஸோ இதோட என்னோடய ரமலான் கலெக்ஷன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.